அன்புள்ளம் கொண்ட நெக்ஸ்ட் ஜென் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். உங்கள் எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் மன்னார்குடி கிட்ட இருக்கிற பாமணி நாகநாதசாமி கோயிலில் பூஜை பண்ணுறேன். என் பேர் அனந்த நாராயணன். சனி பயிற்சி சம்பந்தமாக நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் ஜென் சேனலில் பேசலாம். நண்பர்கள் கேட்கும் பொழுது நான் சொன்னேன், சனி பயிற்சி ஏன் இவ்வளோ முக்கியமாக எல்லாரும் கேட்குறீங்க, எல்லா சேனலும் பாருங்கள் ஒரே சனி பயிற்சி போகிறாங்க. எல்லா சனினா ஏன்னா அப்படின்னா இல்லைங்க, அதான் எல்லாரும் பயப்படுறாங்க. அப்படி பயப்பட வேண்டியதில்லை. சரி, நம்ம அதை பற்றி நம்ம வீடியோலே பேசுவோம் தம்பி அப்படின்னு. அவரும் சரி ரைட்டு ஓகே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். நான் முதல்ல உங்களுக்கு நான் சொல்கிறேன், சனி பகவான்ன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆயுள்காரன். ஒருத்தருடைய அவருடைய காரகத்துவமே ஆயுள் தான். இப்போ சூரியன்னா அப்பாவுக்கு, சந்திரன்னா அம்மாவுக்கு, செவ்வாய்னா சகோதரர், புதன்னா படிப்பு, குரு அப்படின்றது உங்களை தனக்காரகன், பொருளுக்கு குரு, சுக்கிரன் பெண்களை குறிக்கிறது, வசதி வாய்ப்பு, ஆடம்பரங்கள், மன சந்தோஷங்கள், சுக்கிரன் அப்படின்னு சொல்றது காரகத்துவம், களத்திர காரகன் அப்படின்னு சுக்கிரன் சொல்லுவோம். அதே மாதிரி ஆயுள் காரகன் அப்படின்னா சனி பகவான். அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனி நல்லா இல்லாட்டினா அவர் உயிரோட இருக்க முடியாது. அப்போ வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் சனி நல்லா இருக்கும் இல்லையா? சரி, இது தவிர இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. ஒருத்தருக்கு 7.5 சனியோ, அஷ்டம சனியோ, அர்த்தாஷ்டம சனியோ, சனி தசையோ, சனி புத்தியோ, சனி அந்தரமோ, இதில் ஏதாச்சும் ஒன்று தொடர்பு இருந்தால் தான் அவருக்கு வேலை கிடைக்கும், கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும். இது மூணும் வாழ்க்கையில் முக்கியமானது. ஸோ இந்த மூணுக்கு இது இந்த அளவுக்கு சனி பகவான் ஒரு முக்கியத்துவமான ஒரு ராசியாக இருக்கார். ஸோ அவர் கெடுதல் பண்ணுறவர்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா எந்த கிரகமும் கெட்ட கிரகம் கிடையாது. எல்லாம் இயல்பில் ஒரு கிரகம் இல்லாட்டினா கூட இன்னொரு கிரகம் இருக்க முடியாது, ஒன்றுக்கு தொடர்பு உள்ளது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த நவகிரகங்கள்லையும் எல்லா கிரகமும் முக்கியமானது. அதே மாதிரி எல்லா கிரகமும் நமக்கு ஒருத்தருடைய ஜாதகத்தை பொறுத்து நல்லதோ கெடுதலோ, அவர் இருக்கிற இடங்களை பொறுத்து நல்லதோ கெடுதலோ நடக்கிறது. அப்போது இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரக்கூடிய சனி பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த பதிவு. நம்ம அதில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த கன்னிராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 6வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி புதன். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள், இதெல்லாம் இந்த ராசியில் இருக்குது. பொதுவாக இந்த ராசிக்கு இப்போ சனி பெயர்ச்சின்றது 7வது இடத்துக்கு வருது, 180 டிகிரி. சனி பார்வை இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அதாவது கண்டகச்சனின்னு சொல்லுவாங்க. என்ன சார் எதுக்கு எடுத்தாலும் ஏதாச்சும் ஒன்று சொல்கிறீங்க, இந்த சனி வருது, அந்த சனி வருது, ராகு எது வருது, ஏதானு ஒன்று பிரச்சனை ஆகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கள கன்னிராசி ஒன்று. இந்த ராசியில் இப்போ கேது இருக்குது, 7 ராகு இருக்குது, அதுவும் இருக்குது. ஏற்கனவே 7 ராகு இருக்கார், அவரோட போய் சனி பகவான் போய் சேர்ந்துக்கிறார். சனி பகவான் இந்த ராசிக்கு 5, 6 இடங்களுக்கு சொந்தமானவர். ஒரு 6வது இடத்துல போகிறார். ஏற்கனவே கன்னிராசியை சேர்ந்தவங்க பல பேர் நல்ல பெரிய பொசிஷன்லேருந்து, நல்ல பெரிய லெவலில் பிஸ்னஸ்ஸு, பெரிய லெவலில் விஷயங்கள்லேருந்து அடிபட்டுருப்பாங்க. இப்போ சின்னவங்க, அதாவது இப்போ ஒரு படியிலேருந்து கீழே விழுந்தோன்னா பெருசாக அடிபடாது. 2 மாடியிலேருந்து கீழே விழுந்தோன்னா எப்படி அடிபடும்? அது மாதிரி இவங்க வளர்ச்சியும் அப்படி இருக்கும், இவங்க வீழ்ச்சியும் அப்படி இருக்கும். அதனால் பல பேர் அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்றத நம்ம ரொம்ப அகலக்கால் வச்சுட்டோமோ, வாழ்க்கை எப்படி இருக்கே, நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ணலையே, இதெல்லாம் எல்லாத்தையும் பண்ணுவாங்க, கஷ்ட நேரத்தையும் பண்ணுவாங்க. இந்த நேரத்தில் 7ல் வரக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்றது தான். இப்போ பார்ட்னர்ஷிப் இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் நடக்க போகிறது. நீங்கள் நிச்சயமாக ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்த தொழிலில் பலவிதமான மாற்றங்களுக்கு கடுமையான முயற்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தீங்க. போன வருஷம் 2023 மே மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பல முயற்சிகள் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருந்தீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நடந்ததா அப்படின்னா கேள்விக்குறி தான். அதுவும் சொல்ல போனோம்னா செப்டம்பர் மாதத்துலேருந்து இந்த பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு பயங்கர டஃப்பாக இருந்திருக்கும்.
இப்போ அதெல்லாம் வந்து நிவர்த்தியாக போகிறது. இப்போ வந்து பிப்ரவரி 15 மேலேயே உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் நடக்கும். அது மாதிரி மார்ச் மாதம் 29 சனி பெயர்ச்சி ஆகிறார். இந்த சனி பெயர்ச்சி வந்து உங்களுக்கு எந்த விதமான பலன்களை ஏற்படுத்தியிருக்கோம். வீட்டில் வந்து ராகுகேது ஏற்கனவே இருக்கிறதுனால குடும்பத்தில் பிரச்சனைகள், அது மாதிரி தொழிலில் பிரச்சனைகள், எதிர்ப்புகள், தடைகள், காரிய தடைகள் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு வருவீங்க. இதற்கெல்லாம் வந்து இந்த சனி பெயர்ச்சி எந்த விதமான பலன் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் வந்து சனி பெயர்ச்சி அப்படின்றது வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு முதல்ல வந்து வேலை தான் நம்ம முக்கியம் இல்லையா. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கறது வந்து வேலை தான். நம்ம யார் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நான் வந்து ஜோதிடர், இல்லை குருக்கள், இல்லை ஒருத்தர் பால்காரரு, இல்லை ஒருத்தர் போலீஸ்காரரு, இல்லை ஒருத்தர் டாக்டர், இன்னும் ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கக்கூடியது வந்து வேலை. அந்த வேலை வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் நிச்சயமாக கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் சிரமங்கள் வந்து நிறையா இருக்கும். அந்த ப்ரமோஷனுக்கு தகுந்த பொறுப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். முன்ன காட்டிலும் ரொம்ப பொறுப்புகள் கூடும். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த வெகுமதி கிடைக்கும், நீங்கள் ரெகக்னிஷன் கிடைக்கும். நீங்கள் இது வரைக்கும் உழைச்சி அதுக்கான வெகுமதியே கிடைக்கலன்னு சொல்லிட்டு உழைப்புக்கு தகுந்த வெகுமதி கிடைக்கும். புதுசாக வேலை வாய்ப்புகள்லாம் உருவாகும். நீங்கள் வந்து அந்த வேலைக்கு போய் சேரலாம். ஆனால் வந்து கொஞ்சம் கவனமாக தேர்வு செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். 1க்கு 2 முறை நமக்கு என்ன தெரியும், இந்த போனோம்னா அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும், இது மாதிரி 1க்கு 2 தரம் வந்து ஒவ்வொன்றையும் ஆலோசனை பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வேலை மாறலாம். உங்களுடைய பேர் புகழ் இதெல்லாம் வந்து அதிகரிக்கும். உங்களுடைய பேர் புகழ்னால் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதில் முக்கியமாக வந்து பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஏன்னா 7ல் வந்து வாழ்க்கை துணை மட்டும் இல்லை, பார்ட்னரையும் குறிக்கும். ஸோ 7 பார்ட்னரை குறிக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கூட்டு தொழில் செய்கிறவங்க, பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஒரு ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணுறதுலாம் கொஞ்சம் டிலே ஆகலாம். ஏன்னா எப்போவுமே சனிபான் டிலே பண்ணி செய்வார், ஆனால் செஞ்சார்னா உறுதியானதாக இருக்கும். அதனால் பார்ட்னர்ஷிப் இது பண்ணுறது, அது மாதிரி டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது, இது ரெண்டும் வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம். புதிய முதலீடுகள் பண்ணுறதுக்கு முன்னால் 1க்கு 2 3 தரம் வந்து அது நல்ல ஆலோசனை பண்ணி பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து முடிவு செய்யணும். உங்களுடைய கூட்டாளிகள் வந்து உங்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருப்பார்கள். அதனால் வந்து அவங்கள வந்து நம்ம சரி பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு பொருளாதாரம்னா பணம் வந்து உங்களை தேடி வரும், அதுக்கு தகுந்த செலவினங்களும் இருக்கும். அதனால் வந்து கடன் வாங்கிறது இல்லை கடன் கொடுக்கறது இதில் வந்து ரொம்ப கவனமாக வந்து கையாளணும். ஏன்னா 6ஆம் இடத்துக்கும் சனிவான் காரணம். அதனால் கடன் கொடுக்கறது, கடன் வாங்குறது ரெண்டுலேயுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். புதிய சொத்து வாங்கிறதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு உண்டாகும். ஆனால் பிரச்சனை இல்லாமல், ஏன்னா டாக்குமெண்ட் சைனிங் வந்து பிரச்சனை ஆகும். டாக்குமெண்ட் அதனால் வந்து பிரச்சனை இல்லாமல் பார்த்து 1க்கு 2 3 தரம் பார்த்து பண்ணிக்கணும். அதனால் வந்து நீங்கள் செலவுகளை வந்து குறைச்சி சேமிப்பு அதிகரிக்கணுன்றது தான் ஒரு பொருளாதார ரீதியான விஷயங்கள். செலவுகளை வந்து குறைச்சோம்னா சேமிப்பு ஆட்டோமேட்டிக்காக வரவு இருக்கும், பண வரவு தகுந்த செலவினங்கள் இருக்கும். அப்போ செலவினங்களை குறைச்சோம்னா சேமிப்பு கூடும். இதை வந்து நம்ம இது எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் அதை வந்து நீங்கள் கடைப்பிடிச்சிக்கலாம். உடம்பு ஆரோக்கியத்தில் வந்து கண்டிப்பாக அடிக்கடி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும், சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக வந்து மூட்டு வலி, முதுகு வலி இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் சாப்பிடும்போது கரெக்டான டயத்துக்கு சாப்பிடுங்க, அரை வயத்துக்கு சாப்பிடுங்க. அதனால் வந்து பரபரன்னு நம்ம ஓடி ஆடி நம்ம பண்ணுறதுனால வந்து உடல் நலத்தில் வந்து பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க. அது மாதிரி வந்து மன அழுத்தம் வந்து வேலை அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மென்டல் டிப்ரெஷன் ஏற்படும். அப்போ வந்து அதை வந்து நீங்கள் சமாளிக்கிறதுக்கு மூச்சு பயிற்சி, யோகா அதெல்லாம் பண்ணலாம். மூச்சு பயிற்சின்னு சொல்லும்போது என்னங்க மூச்சு பயிற்சி, மூச்சு எழுத்து விடணும் அவ்வளோதானே, அப்படி இல்லை. மூச்சு எழுத்து விடுறதுக்கும் ஒரு முறை இருக்குது. 8 என்ற வரைக்கும் இந்த ஒரு மூக்கில் மட்டும் ஒரு மூக்கு அடைச்சிக்கிட்டு இந்த மூக்கில் அப்படியே எழுங்க. 16 என்ற வரைக்கும் இந்த மூக்கு அடைச்சிக்கிட்டு இந்த மூக்கில் விடுங்க. ஸோ எவ்வளோ தூரத்துக்கு மூச்சு இழுக்கிறீங்களோ அது டபுளாக தான், அது டபுள் டைம்ஸ் வந்து நீங்கள் விடுறதுக்கு இது பண்ணிக்கணும். அவ்வளோ நேரம் அந்த ஆக்சிஜன் வந்து நம்ம உடம்புல இருக்கணும். ஸோ இதுதான் அடிப்படை. இது பண்ணுறது கஷ்டம், பட் வந்து ப்ராக்டிஸில் வந்துடும். அதை பண்ணுங்கள். அது மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி சனி பகவான் இருக்கிறது, அது மாதிரி ராகுகேது பயிற்சி ஆகிடும், 5ஆம் மாதம் பயிற்சி ஆகிடும். அப்போ வந்து உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும்.
குடும்ப பிரச்சனைகள் மற்ற எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இருந்த போல் வந்து நீங்கள் சனி பயிற்சி ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7வது வீட்டில் 6 கிரகம் இருக்கும். சூரியன் இருக்கும், சந்திரன் இருக்கும், சனி பகவான் இருப்பார், சுக்கிரன் இருப்பார், ராகு இருப்பார், இப்படி எல்லா கிரகமும் அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்றா பிரிஞ்சிடும்னு வச்சுங்களேன். அதனால் வந்து ஃபஸ்ட்டு இப்போ எல்லாம் குழப்பமான ஒரு எல்லாம் ஒன்றா சேரக்கூடிய டைமாக இப்போ எல்லாமே கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் இதில் இருக்கும். இது முடிவெடுக்கலாமா முடிவெடுக்க வேணாமா இது ரெண்டுமே தெரியாது. அதனால் இப்போ அப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். இது வந்து மே மாதம், அதாவது ஏப்ரல் மேல வந்து உங்களுக்கு இது கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் ரொம்ப நல்லா ஸ்பீடாக நல்லா இதுவாக இருக்கும். பொதுவாக வந்து உறவுகள் நம்ம எல்லார்ட்டையும் உறவு முறைகளை நல்லா வச்சுக்கணும். டக்குன்னு கோவப்பட்டுறக்கூடாது, காம்ப்ரமைஸ் பண்ணி போகணும். குடும்ப வாழ்க்கையில் அந்த காம்ப்ரமைஸ் பண்ணுறதை நீங்கள் பழக்கப்படுத்திக்கணும். வேலைக்கு வந்து தள்ளி போடாமல், வேலைக்கு வந்து ப்ரொக்ராஸ்டினேஷன் இருக்கும். பொதுவாக வந்து கன்னிராசிக்காரங்க தூக்கத்தில் கொஞ்சம் அதிக விருப்பமாக இருப்பாங்க. அதே மாதிரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுலேயும் அதிக விருப்பமாக இருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். இதோட சரி பண்ணிட்டாலே கண்டிப்பாக வந்து இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். நீங்கள் வந்து இந்த சேனலில் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்கள் எல்லாருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நன்றி.